அப்புறம் விக்னேஷ் நல்லா இருக்கியா? நல்லா அருமையா இருக்கேன். நேத்தா ரிலீஸ் ஆனே. எக்கச்சக்கமான கேஸ். என்னென்ன கேஸ் சார்? பல கேஸ்ல உள்ள வந்திருக்கேன். ஆமா, செருப்புறதுக்காக கலவனது, கருவாடு திருடுனது, இந்த மாதிரி பல கேஸ் இருக்கும்ல அவருக்கு. போட்டேன் பெட்டன் கையில போட்டேன். பையங்கடு யாரியா நீனு? என்ன மதிக்க மாட்டேங்கிற ஒரு ரவுடி வந்திருக்காப்ல. யார் இவரு? ரவுடியா? நடுங்கணுமா? ஏரியாக்குள்ள கேட்டு பாரு எவ்வளவு டெரரா இருக்காரு. பெருமையா பேசிருக்கா பையா. ஏரியாவிலே யார் இவரு? ரவுடியா? ரவுடி மோர கடைய பாரு. ஏமா அவ்வளவு டெரரா நாளா இருக்காரு. யார பத்தி என்ன வார்த்தை சொல்றீங்க? ஏரியாவிலே முக்கியமான புள்ளி. யாரு முக்கியமான புள்ளி? இவருதான். இது புள்ளியா? நீ தேவையில்லாம பேசி இருக்க. இதெல்லாம் நல்லதுல. இதுக்கு தானே பெருமையா பேசி இருக்கா. உனக்கு என்ன ஆமா இங்க இருங்க. தேவையில்லாம என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காதிய. அடிச்சு மூஞ்சி மூலம் பேத்து புரியும் பேத்து. ஆமா ஏரியா டான். டான் முகர கடைய பாரு. சோத்துக்கே வழி இல்ல இது டானா? ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஜண்டீர்மேன் ஜண்டீர்ங்கற. என்னங்க சோத்துக்கு வழி இல்லங்கறாங்க. போட்டனா தெரிச்சு போ. ஆமா இவர் போட்டு தெரிச்சு போனுச்சு. ஆளே மூஞ்சி முகர கடைய பாரு. ரவுடி முகர கடைய பாரு. பிரச்சனை பெருசா கூடான்னு பாக்குறேன். புகை வரல. பத்த வச்சா தான்டா வரும் போக. 15 நாளா வச்சிருக்கேன் இந்த சிகரெட்டை. பத்த வச்சா தீந்து போமா இல்லையா? நானே ரவுடி பத்தி எல்லாம் இல்லையா? சிகரெட்டுக்கு வாங்க கூட வக்கு இல்ல. சிக்கனா தான் தான் ரவுடின்னு சொல்லிட்டு திரியறாப்ல. நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. சிக்கனம் கஞ்சத்தனம் இல்ல. இது பேர் சிக்கனா. சிக்கனம்லாம் இல்ல. 10 ரூபாய் காசு இல்ல வாங்குறது. கறி கஞ்சி குடிக்கணும்னா கூட கறியை சமைச்சு சாப்பிட மாட்டேன். ஏன்? நாளை வீட்டுல உயிரோட கட்டி தொங்க விட்டுட்டு 15 நாளும் பாத்துக்கிட்டே பழைய கஞ்சி குடிப்பேன். முகர கடைய பாரு. சிக்கனா. எப்ப கோழியை சாப்பிடுறது? நாளைக்கு கல்யாணமே பண்ணாலும் அப்படித்தான். எப்படி? பொண்டாட்டி அது வாட்டுக்கு இருக்கணும். எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. ஏன்? புலங்குனா பழசா போயிடும். விளையாட்டுக்காரம்ல. அப்புறம் உங்க பொண்டாட்டி வேற யார்ட்டையாவது புலங்கிருச்சுன்னா? நீங்க பழசா போகணும்னு எனக்கு தொர்ராஜ் சொல்லி கொடுத்தது. நான் அதை கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்ப கடைசியில புலங்காமையே பழசா போகும் போல இருக்கு. பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. யாராவது புலங்கிட்டா புலங்குனா போறேன் மயிலாண்டி. நமக்குன்னா நம்ம புலங்கள் இல்ல, அதுல கரெக்டா இருக்கணும். இன்னும் கிரிப்புடா சும்மா கிடையாது. உடம்ப பக்குவமா ரவுடின்னு சொல்லிக்கிட்டு தெரியாதயா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. தேவையில்லாம என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காத. என் பேர்ல பல கேஸ் இருக்கு. என்ன கேஸா இருந்தாலும் நான் அதை பத்தி கவலையப்படுறது இல்ல. 32 கேஸ் என் மேல தெரியுமா? லாஸ்டா ஓடிட்டு இருக்க கேஸ் பயங்கரமான கேஸ். திருப்பி எப்ப வரும்னு தெரியல. பயந்துட்டு கிடக்கு. பயங்கரமான கேஸ்னா என்ன கேஸ்? இப்பவே காவல்துறை வரவும் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருந்தேன். அது இந்த சரகத்துல வரலங்கனால அவர் நம்மள ஒண்ணும் பண்ணல, பேசாம விட்டாங்க. லாஸ்டா போற கேஸ் ரேப்பிங் கேஸ். ஐயோ நீ நான் பண்ணன 60 வயசு கிழவியை கற்பழிச்சு விட்டேன். ஏங்க பொம்பளை பிள்ளையே கிடைக்கலையா? போத நல்லகுள்ளாங்க போத கற்பழிக்க மாட்டாங்க. செகண்ட் ஷோ போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கேன். நல்லகுள்ளால அப்படி வந்துகிட்டு இருக்கேன். ரோட்டை அளந்துகிட்டு. சரி. இந்த கிழட்டு முண்டை வீட்டுக்குள்ள கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு போல இருக்கு. பேன் ஓடல. காத்தோட்டமா இருக்கட்டும் வாசல்ல வந்து படுத்த மூதேவி சேலையை அவுத்து விரிச்சு உள்பாவடையும் சாக்கெட்டோட படுத்துட்டாங்க. என் பார்வைக்கு பார்த்த உடனே 16 வயது பருவ மங்கை பாவாடை தாவணியோட கிடக்க மாதிரி தெரிஞ்சது. அந்த கிழவி பாஞ்சிட்டேன். ஐயோ கிழவி தாங்குச்சா? எதுவுமே சொல்லல, கம்முன்னு இருந்த கிழவி. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா என்னன்னு செஞ்சது மாதிரி இல்ல போல. என் தம்பி இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு பாரா டிசைன் பிடிக்கல போலன்ட்டு நாளைக்கு வேற மாதிரி வெரைட்டியா எதிர்பார்க்குது. அதோட கிளவி கோர்ட்ல கேஸ போட்டுட்டா. ஐயோ வக்கீல அடிச்சு வாதாடுறாரு. எதை? கணம் கோட்டாதவர்களே, இவனை விடாதீங்க, இவனை கொல்லுங்க, இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்றியா. எனக்கு ஆச்சரியம். காசை வாங்கிட்டு வாதாடுற வக்கீல் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசமா வாதாடுறான்னு பார்த்தா மேட்டர் அப்புறம் தான் தெரியுது. என்ன மேட்டர்? அந்த கிளவி வேற யாரும் இல்ல, அந்த வக்கீலோட அப்பதாவா. தீர்ப்பு எழுத போறாரு ஜட்ஜு. இந்த ஈன நாய்க்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை 50,000 அவதாரம் எழுத போனார்ல. கோர்ட்டுக்குள்ள ஒரு சத்தம். என்ன? அந்த பையனை ஒண்ணும் செய்யாதீங்க. என்னையா அதுதான் கேஸ் கொடுத்துச்சு அப்புறம் ஒண்ணும் செய்யாதீங்க. அந்த கிளவிதான். ஏன் ஜட்ஜே குழம்பிட்டாரு. முண்ட கேஸும் கொடுத்துட்டு ஒண்ணும் செய்யாதீங்களா என்னடான்னு பார்த்தா ஜட்ஜ காலை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா. அந்த பையனை விட்டுருங்க எஜமா, என் அமுல் பேபியை விட்டுருங்க, என் புஜ்லி மாவை விட்டுருங்கிறா. என்னம்மா ஆள் வச்சு மிரட்டினாங்களா? பயப்படாத உண்மையை சொல்லுங்கிறார் ஜட்ஜு. கிளவி கதறா. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான சுகத்தை காமிச்சிருக்கேன் அந்த பையன். அவனை ரிலீஸ் பண்ணுங்கன்னால ஜட்ஜு விழுந்தார் மட்டமலாக்கா கீழே. அந்த ஆளை 108 தூக்கிட்டு போறாங்க. அப்புறம் எனக்கு எங்கிட்ட தீர்ப்பு சொல்லு. கிளவிக்கு அந்த நிலைமைனா உன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சுக்க. எனக்கு பயங்கரமா கோவம் வரும். உன் கோவம் வந்து என்ன என்ன செஞ்சு விட? ரவுண்டு கொண்ட உன்னை எல்லாம் ஒத்த அடியில் அப்படியே சமைச்சு விட்டு டவுசர் பாயில வச்சுக்கிருவேன்.
போச்சா? அதெல்லாம் அரசியல சேகசம் பொம்பளை இல்லன்னா என்ன பண்ணிடுவ? ஆம்பளை டச் பண்ணது எனக்கு வெளுத்திருப்பேன். அடிக்கல, அடிய விட்டுருச்சு. ஜம்ப் பண்ணி அடிக்கிறாளே ஒசர மொத்தம். அடிக்கிறனால பிளேயர் பியாட் இருக்கு. ஃபில்டர் காணாம என்னாச்சுன்னு தெரியலையே. தான் ரவுடின் சொன்ன வாய் சிகரெட் எடுப்பா. பண்டா ஓட கூடாது. ஃபில்டர் நசங்காம நல்லா இருக்கு. உன்னை மன்னிச்சிட்டேன். என்ன ஒண்ணு நீ ஒண்ணு மன்னிக்கல. எதுக்கு நீ என்ன மன்னிக்கிற? ஏய் எதுக்கு நீ மன்னிக்கிற? ஊர்ல 4 ஆம்பளையில வாங்கினேன். அப்ப இவரு ஆம்பளை இல்லையா? நான் வேணா ஏரியால போய் ஆளு கூட்டி வரட்டானே. எந்திரிப்பா படக்குன்னு. ஏரியால போய் ஆள் கூட்டி வரட்டாப்பா. என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் வேட்டியை மடிச்சு கட்டினேன். அங்க வேட்டியவே காணாம. வேட்டியை உருவிட்டியா? யார் ஏரியால போய் ஆள் கூட்டிட்டு வர்றது? நீங்க போய் கூட்டிட்டு வரீங்களா? கூட்டிட்டு வாங்க. அந்த ஆளு சோத்த திங்கறா, சோத்த விட்டு புண்ணாக்க திங்கறாப்ல. கூட்டிட்டு வாங்க. அரி சும்மா இருந்து தொலைடா. உன்னை நான் ஆள் கூட்ட சொன்னனா? இல்லப்பா, ஒரு பாதுகாப்புக்கு. மயிர புடுங்க மூடு. அவ பாட்டுக்கு 2 அடியோட அடிச்சு போயிட்டு இருப்பா. இல்ல ஏரியா நம்ம வண்டில ஆள் கூட்டிட்டு வரீங்களா? யார் அந்த ஆளை காப்பாத்தவா? ஒரு 10 பேர். இரு இந்த ஒரு 10 பேரை கூட்டி வர வண்டில. இந்த ஆள் பக்கத்துல வண்டில வந்துருச்சு. யார் ஆள் கூட்டிட்டு வா? ஏய் அவங்க பூரா க்ளீன் பண்றவங்க. நம்ம ஆள் கிடையாது. டேய் எனக்கு நீங்க உதவி பண்ண வந்திருக்கீங்களா? உதவி பண்ண வந்திருக்கீங்களா? உதவி பண்ணதாப்பா வந்திருக்கேன். நீ பேசாம இருந்தனா பிரச்சனை இல்ல. அவர் யார் தெரியுமானதுக்கு அப்புறம் தான் அவன் சோதிங்கறானா பீதிங்கறானான்னு கேக்குறான். ஐயோ தவார் ஏய் இந்த பாருங்க தான் சொன்னேன். என்ன பிரச்சனை? அமைதியா போ. நான் எதுக்கு அமைதியா போணும்? டயர்டா இருக்கு. வா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட். அண்ணன் மேல இதுக்கு அப்புறம் ஒரு கை பட்டுச்சு. ஏய் அந்தால நெருப்பு கொளுத்தி பிரிய உங்களுக்கு. ஆள் வச்சு அடிக்கறத கூட்டிட்டு வந்திருக்கியா? உன்னை சொல்ல சொல்லுங்க. உன்னை பெருமையா பேசுறதுக்கு நீ செய்யற உபகாரமா? மறுபடியும் உன்னை மன்னிச்சிட்டேன். ஏய் நான் தான் மன்னிச்சிட்டேன். அப்பா எனக்கு ரத்தம் கொதிக்குது. எனக்கு ரத்தம் வருதுடா. உதவி பொம்பளை லட்சணமா நட. நான் பொம்பளை இல்ல. எதுக்கு அழுகுற நீனு? அது வேற டிபார்ட்மெண்ட் வலிக்குது. அது அழுக வரத்தான் செய்யும். என்ன இந்த ஆட்டம் ஆடுது இது? இந்த அடி அடிச்சு ஆடாம என்ன பேஸ்மென்ட் பொம்பளை மாதிரியா ரவுடி சிரிக்காட பண்ணிட்டு இருக்க? உன் வீரத்தை தொட்டு விட்டுல இப்ப தெரிய முடியும். அண்ணனுக்கு கோபம் வராது. வந்துச்சுனா என்ன பண்ணுவீங்க? வந்துச்சுனா என்ன பண்ணுவாருன்ற? நாங்க தான் வராதுன்னு சொல்றோமே. இப்ப தெரியும். அதான் வராது. 10 நிமிஷத்துல தெரியும் உனக்கு. இப்ப என்னன்னா பங்களே இனி என்னால பொறுக்க முடியாது. ஏன் இல்லைன்னா என்ன பண்ணுவ? தாய்மார்களே என்னை மன்னிச்சிருங்க. ஆத்தா என்ன நடந்தாலும் யாரும் ஏன்னு கேட்கக்கூடாது. இன்னைக்கு நடக்க போகுது. உறுதியா நடக்கும். வையால இப்ப காட்டுறேன்டா. ஏய் என்னையா? என்னமோ நடக்கும். என்னமோ நடக்கும்னா என்ன நடக்கும்? என்னமோ நடக்குது உனக்கு. என்ன நடக்கும்? நடக்கும். கற்பழிப்பேன். யாரையோ என்னப்பா கையெல்லாம் போட்டு முறுக்கு. உன்னைன்னு சொன்னா யாரையோ கற்பழிப்பேன். கராத்தெல்லாம் கத்திட்டு வந்திருக்க மாட்டிருக்கு. கொண்டாட்டின்னு பாக்குறேன். யாருக்கோ யாருக்கோ போ போயிட்டே இரு. புருஷன் கூட யாரோட புருஷனோ உனக்கு என்ன? உனக்கு கல்யாணம் ஆகுமாதா? எனக்கு ஆகும். அவனுக்கு நீ என்ன? அவனுக்கு நான் பொண்டாட்டி. ரைட். எனக்கு கல்யாணம் ஆகும்ல? ஆகும். அவளுக்கு நான் யாரு? அவங்களுக்கு நீங்க புருஷன். நான் யாரு? புருஷன். நீ யாரு? பொண்டாட்டி. அவ்வளவுதான். யாருக்கோ அது வேற டிபார்ட்மெண்ட். மேல மட்டும் கை வைக்க கூடாது. நாளைக்கே புள்ள வரக்கும். யாருக்கோ? யாருக்கோ இல்ல.
இது டைமிங் தப்பா வருது. அது யாருக்கோ பச்சு. புள்ள பிறந்தா எனக்குன்னு சொல்லணும்டா. யாருக்கோ நான் சொல்லுவாங்க. முகரக்கட்டை பாரு, முகரக்கட்டை. உன்னை எச்சரிக்கிறேன். பொம்பளையா லட்சணமா நட. பொம்பளையா நான் லட்சணமா தான் நடந்துட்டு இருக்கேன். ஐயோ, யாரு வேணும் காயம்? ஏன் காயமா உன் காயமா? பரவாயில்ல, உன் வேலையை எடுத்தா வத்தியா. சிங்கத்தை தொடவும் உனக்கு என்ன கதியாச்சுன்னு பாரு. போ, அடிச்சேன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இடத்துல நிக்க கூடாது, தெரிஞ்சுக்க. இன்னும் எவ்வளவு ஏரியா கிடக்கு நமக்கு போய் வாங்குறதுக்கு. முதல்ல இந்த பிள்ளை நம்ம நாட்டுக்கார பிள்ளையானே தெரியல. இவ தமிழ்நாட்டுக்கார பிள்ளையா இருந்தா ஒரு ஆம்பளை கை வச்சு நினைப்பாடா. எப்படி வைப்பாங்க? எந்த ஏரியால இருந்து கூட்டு வந்தீங்க? நாங்களா? இது ஏதோ டிஃபரெண்ட் ஏரியாவா தெரியுது. இல்லையே, நாங்களும் தமிழ்நாட்டுக்குள்ள தான் கூட்டி வந்தோம். நோ 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 நோ, இது தமிழ்நாடு மாதிரி எனக்கு தெரியும். ஒரு வட இந்தியாவா இருக்குமா? நீ வெள்ளைக்காரி மாதிரி இருக்க. கொஞ்சம் அடி வாங்கி தான் என்ன பேசிய நீ. பரவாயில்ல, பத்தியா கிழிச்சிருச்சா? அதுக்கு தான் கண்ணாடி அடிச்சது இங்கே, ரத்தம் வர்றது அங்கேயா? அடிச்ச உனக்கே இவ்வளவு ரத்தம் வருது. எவ்வளவு தாங்குது இந்த கட்டை. ரத்தம் வருதா பத்தியா? விடு, போ ரெஸ்ட் எடுத்து அடி, போ. டயர்டா இருக்க, போ. முதல்ல நான் கேட்கற பதில் சொல்லு. உனக்கு நம்ம நாட்டு கலாச்சாரம் தெரியுமா? இல்ல உனக்கு பண்பாடு தெரியுமா? இந்தா போ, பொழைச்சு போ. நீ ஒண்ணு என் கரிச்சிப்ப கொடுக்க வேணாம், போ. இந்தா போ போ, கையில கட்டி. எனக்கு ஒண்ணு தேவையில்லைன்ட்டேன். பாவமா இருக்கு. ஏய் ரைட், ஓகே, விடு. நீ நம்ம நாட்டுக்கார பிள்ளையா இருந்தா இந்த பண்பாடு உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன? கலாச்சாரம் தெரிஞ்சிருக்கும். என்ன? நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுவியா? சொல்லுவியா? சொல்லுவேன், வானா. கண்டுபிடிக்கிறேன். இவன் இந்த நாட்டுக்கார பிள்ளையா வெளிநாட்டுக்கார பிள்ளையா அப்படிங்கிற இப்ப கேட்கிற கேள்வியில தெரிஞ்சுவோம்டா. வயசு கண்டியா? ஏய், பொம்பளை பிள்ளைட என்ன வார்த்தை கேக்குற? பொம்பளை பிள்ளை தான் ஆமா, சோத்த திங்கற, சோத்த விட்டு வேற எதை திங்கறியா? அரை உரி வச்சுக்க, லவுச்சு உச்சு திண்டு வந்திருக்கியா? மனுஷனா நீனு? என்ன வார்த்தை? ஒரு பொம்பளை பிள்ளைட நாகரிகமா இல்ல அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கியா? என்ன இந்த வார்த்தை கேக்குற? ஒரு பொம்பளை பிள்ளைட எப்படி பேசணும்னு தெரியல. நீ எல்லாம் மனுஷனா நீனு? போயாண்டு. அட நான் சொல்றேன். அட நான் சரி, டீசெண்டா கேட்கவா? ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேனே. அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். அதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கிறேன். நான் எங்கெங்கயோ ரத்தம் வந்ததெல்லாம் அடைச்சிருக்கேன். எதுக்கு ஒரு 10 அடி தள்ளி மண்டை உடஞ்சவங்க எல்லாம் காப்பாத்திருக்கேன். அதை சொல்ல வந்தேன், நீ எதை தப்பா நினைச்சிருக்காது. ரைட், ஓகே. வயசுக்கு வந்துட்டு இல்ல என்ன அந்த சுத்தியல இருக்கட்டும், அது வாட்டுக்கு இருக்கட்டேன். சுத்தியல அங்க இருக்கட்டேன். வயசுக்கு வந்துட்டு இல்ல? வந்துட்டேன். அப்போ உனக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கும். என்ன மேட்டர்? குச்சி கட்டினாங்களா? என்ன கேள்வி கேக்குற? குச்சி கட்டினாங்களா? தெரியல. குடிசை குடிசை கட்டினாங்க. குச்சின்னா தெரியல, உள்ள விட்டாங்களா? எதை? குச்சிய குச்சியை உள்ள விடுவாங்களா? ஓர கடை பாரு, குடிசைக்குள்ள விட்டாங்களான்னு கேக்குறேன். விட்டாங்க. விட்டுருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்ல போற மேட்டர். ஜாமான் போட்டாங்களா? எந்த ஜாமான போட்டாங்கன்னு சொல்லு. எதங்க போட்டாங்கன்னு நான் சொல்றது? அட சீர் ஜாமான் இல்ல, யாரா இருந்தாலும் குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவேன். என்ன 3 ஜாமான்? ஒரு உலக்க, ஒரு விளக்கமார், ஒரு கற்கருவா. இது 3 போடுவாங்க. போட்டாங்களா? போட்டாங்களே. போட்டிருக்காங்கடா, போட்டிருக்காங்க. இது 3 ஏன் போடுறாங்க சொல்லு? ஏன் போடுறாங்க? பேய் பிசாசெல்லாம் நம்மள வந்து தீண்ட கூடாதுன்னு. பேய் பிசாசு வந்து நக்குது. பேய் பிசாசு நக்காது. பேச்சுக்கு சொன்னாக்க வயசுக்கு வந்த பிள்ளையா பார்த்து பேய் பிடிக்குமா கப்பு கப்புன்னு? ஏன் எங்களெல்லாம் பிடிக்காதாக்க? அதுக்கே பிடிக்கல. அது அல்ல, அந்த உலக்க போடுற ஐட்டமே வேற பிரச்சனை. அது என்ன பிரச்சனை? தமிழன் பண்பாடை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கான் பாரு. எங்க உலக்க எதுக்கு போடுறனா? எதுக்கு? நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வர்ற பத்தியா? அப்ப அந்த உலக்க அப்படி தாண்டி தான் வரணும். எப்படி? இப்படி தாண்டு அப்படி நின்னுக்க. இப்ப தாண்டிட்டேன். 2 காலுக்கு நடுவே உடக்க கிடக்கு. கிடக்குற மாதிரி நினைச்சுக்க. இருக்குன்னு சொன்னா ஒத்து தொலை. அட இருக்கிற மாதிரி கதை இது. அட உலக்க தான் கிடக்குன்னு நினைச்சுக்கின்றேன். இதுக்காக நான் கூட கால் கடையில் குப்பை படுத்துக்க முடியும்? உலக்க கிடக்கு. இப்ப நீ நிக்கிற. இப்ப நீ குனிஞ்சு பார்க்க சொல்ற, கேளுமா? குனிஞ்சு பார்க்க. அப்போ மனசு நினைக்கணும், ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்து. எதுக்கு 10 அடி தள்ளி நில்லுக்குப்பா? நெல்லு குத்தணும், மாவடிக்கணும், கம்படிக்கணும். அப்படி உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க. பக்கத்துல விளக்கமாறு போடுறானது எதுக்கு? அதுதான் இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க. நல்ல கவனி. இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும்.
அப்படின்னு காட்டத்தான் இந்த விளக்கமாறு. பக்கத்துல கற்கருவா போடுறாங்க தெரியுமா? சொல்லு, அதான் தெரியுமான்னு பாப்பா. எனக்கு தெரியுங்க. உலக்கம் மட்டும் புடிச்சு வேலை பார்க்குற அளவுக்கு இல்லைன்னா ஒரே போடுதான் கற்கருவா. எடுனே அந்த சுத்தியல. இல்ல அது அப்படி அல்ல. பூணுன்னு கலண்டு போயிருச்சு, இங்க கலண்டுறோம். அது நீ தப்பா சொல்ற. அப்படி இல்ல, சரியாதான் நான் சொல்றேன். இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கை தேடணும் நினைச்சேன்னா உன் புருஷன் உன்னே குறன்னு அறுத்து விட ஆண்டி கற்காருவாள். பூனே கலண்டு போயிடுச்சு. வேலை பார்க்கறது அப்புறம் பூணு கலட்டாங்க. இதெல்லாம் சித்தரிக்கப்பட்டது. ரைட், பரவாயில்ல விடு, உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன். என்ன திருப்பி திருப்பி மன்னிக்க வேணாம். இடியா கைய போயாங்க. என்ன தொடப்படாதாங்க. ஒரு அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் மேஜாம தான் இருந்தா. அந்த கிளவியை போட்டு அமுக்கணும் நீ தானையா? இந்த கிளவி எங்க அம்மாச்சி தாயா கூட வந்துச்சு. அது என்னடி அது உங்க அம்மாச்சி உன் வளர்த்தியா இருக்கு? கரெக்டா எங்க அம்மாச்சி ஏன் வளர்த்தி தான் இருக்கும். சரி, அந்த கிளவிக்கு அறிவு வேண்டாமா? ஏன் வண்டிக்கு படுக்கிற கிளவி உன் சாலை எடுத்தா பற்றி படுக்கிறது? நானும் உன் சாலை பார்க்கணும் நீ தான் நக்குன்னு நினைச்சு என்ன பண்ணீங்க? ரைட், நடந்துருச்சு. என்ன பண்ணீங்க? விளையாண்டேன். கண்ணு தெரியா கிளவிட்டு போய் என்னைய விளையாண்ட? அது கண்ணு தெரிஞ்சானே தெரியாட்டேன்னு எனக்கு தெரியும்ல. கண்ணு பினிஷ் ரேப் பண்ணிட்டி. ரேப்பிங் தான். இதோட ரெண்டாவது கிளவி. ஏங்க அது முன் சீட்ல படுத்துருந்துச்சு, கடைசி சீட்ல போய் யாரை ரேப் பண்ணீங்க? அது முன் சீட்ல இருந்துச்சு. ஆமா. மை காட், ஜஸ்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. அதான் டிரைவர் சண்டைக்கு வந்திருக்கான். என்னன்னு? எவன்டா கடைசி சீட்ல ஓட்டையை போட்டதுன்னு. இருந்தாலும் இவ்வளவு கற்பனை உனக்கு ஆகாது. சரி பரவாயில்ல, நமக்குள்ள அனுசரிச்சு போ. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? மாம்பழ வியாபாரம் பாக்குறேன். வாவ், ஓல்ல மாம்பழம். மாம்பழமா? கம் ஆன் டெல் மீ. இங்க வாங்க. ஒரு மாம்பழம் 2000 ரூபாய்னு விக்கிறேன். சக்கச்ச வந்த பழம் கைக்கு அடக்கம்மா மாம்பழம் விக்கிறேங்க. மாம்பழமா? நைஸ் மாம்பழம். நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டேன். ரொம்ப முக்கியம். இது என்ன சாதி மாம்பழம்? மல்கோவா. ஓகே, தேங்க்யூ. நான் சாப்பிட்டதுல மல்கோவா, புதாத்தாத், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, செந்தூரா, கல்லாமணி, பாலாமணி, கிடக்கட்டும். அது வாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மல்கோவா. அது வாட்டுக்கு அங்கே கிடக்கக்குள்ள நீங்கள் வாங்குறீங்க. இது நல்லா இருக்குது மாம்பழம். இது என்ன விலை சொன்னீங்க? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். ஒரு உள்ளையும் வாங்கல. இந்த பயலுக திங்க தெரியாத பயலுக. ஏங்க திங்க தெரியாது? ஏங்க அக்கா மாம்பழத்தை எப்படி சாப்பிடுறது? சொன்னல கத்திய போட்டு அறுப்பாங்க. அப்புறம் கத்திய போட்டு அடிக்காம அறுக்காம முழுங்க முடியும். கத்தி படவே கூடாது இந்த மாம்பழத்தை. இது பவுன் மாதிரி இந்த மாம்பழம். எப்படி சாப்பிடணும் சொல்லுங்கப்பா. நான் சொல்லி தரேன், தெரிஞ்சுங்க. இங்க பாருங்க. ஹலோ, முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். இங்க பாருங்க, அப்படி எடுத்து லைட்டா ஒரு நசுக்கு நசுக்கணும். காயா பழமா கவனமா பார்த்துங்க. அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். அந்த ஐயா ஒரு மாதிரியா பார்க்குறாரு. இன்னைக்காவது அந்த ஐயா நான் செய்யறது அவர் செய்யறதா நினைச்சு பார்க்கணும். அந்த ஜென்மம் ஒரு சாபல் அடைய வேண்டாமா? பாருங்க, அப்படி பம்ப் பண்ணிட்டு அப்படியே உள்ளங்கை வச்சு அதக்கணும். அப்படி அதக்கிட்டு அந்த நுனியை மட்டும் லைட்டாக கடிச்சு விட்டு இப்படி அமுக்கிக்கிட்டே உறிஞ்சணும். என்னடா சவுண்டு? ஏன் டவுசர் இது கிளியுதா பாருங்க. இல்லையா? அப்புறம் சவுண்டு எங்கேருந்து வருது? இங்கே பாருங்க, இப்படி அமுக்கிட்டே உறிஞ்சு. பாருங்களேன் அப்படியே. பயனே நீயாடா? ரீரிக்காடிங்கடா, ரீரிக்காடிங்க. இங்கே மூதேவி உறிஞ்சுறதுக்கு மீசி குடுறான்னா நீ பிரிச்சு புடியும். பிளட் நான்சென்ஸ். அப்படி உறிஞ்சணும்னா மாம்பழம் ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி குலக் குலக் குலக்குன்னு போகும். கொட்டை வாய்க்குள்ள போயிடாம நீங்க தான் கையை வச்சு தடுத்துக்கணும். அதுக்கு தான் கொட்டையை அறுத்து வீசிட்டு பழத்தை சாப்பிடணுங்கிறது. நீங்க ஆபரேஷன் தியேட்டர்லயே ஒர்க் பண்ண பாக்குறீங்க. இல்ல, நீங்க திங்க தெரியாம திங்கிறீங்க. மாம்பழம் விக்க வந்த உங்க அம்மா அனாவசியமா எங்க அம்மா பத்தி பேசாதீங்க. ஐ அம் வெரி சாரி. உங்க அப்பா வரல. மாம்பழம் விக்க வந்த அம்மா தெரியா சும்மா. சும்மா சொல்லக்கூடாது. கையில் ரத்தம் வந்து இம்பிட்டு ஆட்டு வெள்ளைக்காரனே கை குலுக்க சொல்லி கொடுத்து 2 குலுக்கு தான் குலுக்குனேன். நீ 22 குலுக்கு குளிக்கிருக்க. மனுஷன் என்ன கதி ஆகுறது? வெள்ளைக்காரனுமா? இல்லங்க, போதும் போதும் உங்க கட்டுக்கு. கட்டியல நான்லாம் நொட வைத்தியசாலையில் வேலை பார்த்தேன் தெரியுமா உங்களுக்கு? 2ஆ முறிஞ்சிருந்தாலும் எடுத்து தூக்கி வச்சு கட்டிவிடுவேன்.
என்ன தெரியும்? கட்டி என்ன புண்ணியம். ரைட், ஓகே, தேங்க்யூ. வயித்த கலக்குதா? இப்படியே தவி தவி கலைமணி பொட்டியில் ஏறி உட்கார போறேன். எனக்கு தோதா இருக்குன்னு நான் என்ன செய்ய போறேன் பாரு. இப்படி எவ்வாத என்னைக்காவது ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுன்னு அங்கிட்டு போட்டு பாத்துக்க. ஸ்லிப் ஆகுதா இல்லையா? முகத்தை பார்த்தேன். பாதி வேலைக்கே ஓட்டிட்டீங்க. ஏங்க சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நீ என்ன வேணா கேளுங்க. நீங்க கேளுங்க. நீங்க என்னை தப்பா நினைக்க மாட்டீங்க? நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க கேளுங்க. திட்ட மாட்டீங்கல்ல? நான் திட்ட மாட்டேன். நீங்க கேளுங்க. மாதிரி அடிக்க மாட்டீங்கல்ல? அடிக்க மாட்டேன். கேட்டுறவா? கேளுங்க கேளுங்க. நான் உன்னை ஓப்பனா ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். எதா இருந்தாலும் நம்ம ஓப்பனாக பேசிக்கணும். நீங்கள் மத்தியம் கோவப்படுறீங்க வரணும். முதல்ல சொன்னேன் நீங்கள். சரி விடுங்க, வேண்டாம். நீங்கள் வேணா என்னை ஓப்பனா ஒரு கேள்வி கேளுங்களேன். என்னங்க நீங்கள் எதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னா அப்போ நான் என்ன என்னங்க இப்படி வெடுக்க வெடுக்குன்னு பேசுறீங்கன்னா ஓப்பனாக ஒரு வார்த்தை பேசி. சரி, நான் டைரெக்டாக மேட்ருக்கே வந்துடுறேன். மேட்ரா இல்லைங்க, விஷயத்துக்கு. உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? என்ன கேக்குற? சாரி யாரை பார்த்து டேமேஜ் ஆயிடுச்சு? மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். டன் ஸ்லிப் ஆகி வளருது. பொம்பளை ஆள்கிட்ட கண்டா நம்ம கொஞ்சம் பதட்டம். இன்னும்மா பேசி பழக்கம் இல்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. எனக்கு இன்னும் ஆகலை. இன்னும்மா போயிட அத்துப்படாத வெய். எனக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. நான் தான் எதுக்கு இப்போ அவசரம்னு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே வர்றேன். என்ன 40 வயசு கொஞ்சம் காசு பணம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நகை நட்டு சேர்த்துக்கிட்டோம்னா இன்னொரு 10 வருஷம் போச்சுனாக்கா நேராக திருக்கடையூரில் போய் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. அந்த கிழவி வேணா ரெடி பண்ணி வைக்கவா? வேண்டாம், அதை கூட்டு போகிறதுக்குள்ளே பாதியிலே முடிஞ்சு போயிடும். நிமிஷம் சும்மா சொன்னேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்னை விரும்புறீங்களா? நான் விரும்புகிறேன். நீங்கள்? நான் விரும்பலை. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? கொடுக்க கொடுக்குன்னு. ஐ லவ் யூ. இன்னொரு முறை சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஏன் முகரை இப்படி போகுது? ஐயோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? தொடச்சுக்க. ஆமா, நீங்க ஒரு தான் எனக்கு ஐ லவ் யூ. ஏங்க எனக்கு வேலை இருக்கு. உங்களை மாதிரி நான் வெட்டி அல்ல. இனிமே தான் எனக்கு வேலையே இருக்கு. அப்படி என்ன புடுங்க போறீங்க நீங்க? எப்படியும் காலை பொழந்து கிடக்க போறீங்க. போய் அடுத்த 3 மணிக்கு தான் உங்களுக்கு வேலை. இந்த நாடகத்துல தாங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. கதை நாடகங்க அது. தெரியுது. என்னை நீங்க லவ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சரி, காதல பண்ணுங்க. எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன். வேமா பண்ணுங்க. இந்த மாதிரி பேசினா எனக்கு எரிச்சம் வருது. ஏங்க அப்படி கோவப்படுறீங்க?
காதல் பண்ணும்போது ஒரு ரொமான்ஸா சொல்ல வேகமா பண்ண எனக்கு வேலை இருக்கு அப்படின்னா நான் கத்திரிக்காய் வர பண்றேன் இன்னைக்கு நீ இப்படி சொல்றவ நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் அப்ப சரி வேகமா பண்ணுங்க எனக்கு வேலை இருக்குன்னா நான் டென்ஷன் ஆயிருவேன் ஏங்க நான் கொஞ்சம் டைமிங் எடுக்கிறாள் எப்படி ஒரு வாரத்துக்கா சொல்ல முடியாது எப்ப பார்த்தாலும் இப்படிதான் காமெடியாவே பேசுவீங்களா அதுக்கு தானே என்ன கூட்டு வந்திருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல இவ்வளவு காமெடியா பேசுவீங்க உங்களை நான் எப்படி நினைச்சிருக்கு தெரியுமா எப்படி எல்லாம் நினைச்சிருக்கீங்க எப்படி நினைச்சிருக்கேன்னா இப்போ எனக்கே தெரியல என்ன சொல்றதுன்னு புரியாம வந்துகிட்டு இருக்கேன் சொல்றேன் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் நீ பாதி நான் பாதி சரியா எப்படி கோட்டர் வாங்கினா கூட கட்டிங் சாப்பிடணும் யோ நான் தண்ணி அடிக்க மாட்டேனேயா உன்னைய மாதிரி குடியார நினைச்சியானே நான் பழக்கி விடுறேன் பழக்கி விடுறேன் ஆமா அப்புறம் குடும்பத்துல புருஷன் குடிக்கணும் பொண்டாட்டி குடிக்கணும் இல்லைன்னா அந்த குடும்பம் சண்டை வரும் சும்மாவே நான் கோவக்கார ஆளு தண்ணியே போட்டேன்னா வேண்டாம் நீங்க அது பழகவே வேண்டாம் ஏங்க சும்மாவே இந்த அடி அடிக்கிறீங்க தண்ணி போதைய போட்டு அடிச்சீங்கன்னா நம்மளால தாங்க முடியாது ஆனா சொல்ல முடியாது ஒருவேளை மட்டையானாலும் ஆயிடலாம் ஒவ்வொருத்தரும் எப்படி தெரியல உங்களை எப்படி நினைச்சிருக்கு தெரியுமா எப்படி எல்லாம் நினைச்சிருக்கீங்க நீ பாதி நான் பாதி கண்ணி அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணி நீ பாதி நான் பாதி கண்ணி அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணி நீ இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீயே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே வாழ நினைத்தார் வாசத்திற்கும் வேடம் தாங்கள் காணப்பறவை பாட நினைத்தார் கையில் வருமே பருவ பாடல் மஞ்சள் மணக்கும் உன்னத்தி ஒரு பொட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் உன்னாலே வெள்ளச்சிருக்கும் உன் துணகர தினத்தை எழுதி செழிக்கும் கண்ணாலே மெய்யானது உண்மையானது தடையேது நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே தூசி விழுந்ததா வலது விழியும் கலங்கி விழுமே இருட்டில் கூட இருக்கும் நிழலா இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருமே சொர்க்கம் எதுக்கு ஒரு பொன்னுலகம் பெண்ணுறவில் பக்கம் இருக்கு கண்ணீரா இந்த வனம்தான் உன் மன்னனவன் வந்துலகும் அந்த வனம்தான் பெண்ணீரா இது சுமையானது உயிர் நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் இன்றி தூங்காது கண்ணே நீ இல்லை இனி நான் இல்லை உயிர் நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே ராணி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் என்ன முடிவு இனி நம்ம கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது வேற இது தொகரிமான் தான் நமக்கு சரியான இடம் ஆமாயா தொகரிமான் தான் நமக்கு சரியான இடம் இனி கல்யாணத்தை தள்ளி போட்டோம்னா தப்பாகி போயிடும் வேற நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம் சின்னஞ்சிறுசுக தப்பு நடந்தாலும் நடந்து போயிடும் சொல்ல முடியாது எவ்வளவு பெரிய அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் ஏன்னா சின்னஞ்சிறுசுக ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா நாளைக்கு அசிங்கத்தை போயிடும் அதனால எடுனே அந்த கல்ல வேணாம் இருக்கட்டும் இது ஆடி மாசம் கல்யாணம் பண்ண முடியாது அதனால எல்லாம் காப்பு கட்டிக்கிறாங்க ஊர்ல வேற அதனால என்ன சொல்றேன் கல்யாணத்தை ஆவணி 27ஆம் தேதி வச்சுக்கிறோம்
காதல் மட்டும் இப்ப பண்ணுவீங்க ஆவணி நீ மாலை போடுவில்லையா? மாலை கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயப்பன் கோயிலுக்குலாம் மாலை போடுவீங்க? ஐயப்பன் கோயிலுக்கு அடுத்த வருஷம் கூட போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது முக்கியமா நமக்கு அது முக்கியமா? முதல்ல இந்த இருமுடியை பார்த்துட்டு அப்புறம் அந்த இருமுடியை பார்த்துக்கிறேன். எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? கல்யாணம் தான் ஆவணி மாதம்னு ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு அப்படி போடுங்க. நாடகத்துக்கு வந்திருக்கோம், உட்காந்துருக்காங்க உள்ள சாமி எல்லாம் கிளம்பி கரெக்டாக இன்னைக்கு 3 to 4 பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மேடையில் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அது எப்படி நடக்கும்ன்றேன். புதுசாக ஃபேன்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காரு அண்ணன். நமக்கு அதான் நடக்கும் கரெக்டாக 3 to 4. எப்படியா நடக்கும்? அந்த நேரம் தான் பெரிய கருப்பு டீ குடிக்க வருவாப்ல. அந்த நேரம் தான் பெரிய கருப்பு சின்ன கருப்பு ஆட்டம் நொறுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க. கணக்கா சொல்றா. அந்த நேரத்தில் நம்ம ஜோலி முடிச்சுப்பான். யார் உள்ள வந்தாலும் பார்த்துக்குறோம். வெட்டி வச்சுக்கிற டீ குடிக்க வருவார்ல, அவனுக்கு கேத்தல டீ போட்டு அங்கே வச்சுட்டு வரமாட்டான். ஆல்ரவுண்டுக்கார் ஃபேனில் வந்து உட்கார வருவாப்ல. அவனுக்கு இந்த என் ஃபேனை கூட இங்கே வச்சுட்டு அவன் இங்கே இருக்கட்டும். அண்ணே வார பிடிக்க வந்து உட்காந்துருப்பாங்கல்ல. வாரெல்லாம் பிடிக்கிறதுல நாளைக்கு பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டேன். அண்ணே சீன் மாற்றுவாங்கல்ல. சீன் மாற்ற மாட்டான். நம்ம சீன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா தான் அவன் சீன் மாற்றுவான். அது வரைக்கும் சீனில் கை வைக்க மாட்டான். சீனில் விடாமல் பார்த்துக்கறனா தான் முக்கியம். ஆமாம், ரொம்ப கவனம். நான் ஒன்று சொல்கிறேன். என்ன? இன்னைக்கு நடக்கிற ஃபர்ஸ்ட் நைட்டில் என் காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையா இருந்து அதுல நீ ஈடு கொடுத்து அதுல நீ பாஸ் ஆகணும். அப்பதான் உனக்கு நான் தாலி கட்டுவேன். அதோட வழுக்கதே. அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்க, என்னுடைய 64 டைப் 64 கலைகள் இருக்கும். ஃப்ரண்ட் பேக் டாப் பாட்டம் எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்து நீ அதுல பாஸ் ஆகுற. நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா வாயால அந்த வார்த்தை சொல்லாத. ஐயோ நான் பாஸ் ஆயிருவேன் ராணி. நான் பாஸ் ஆயிருவேன், நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா ராணி சிகரெட் நசிபடாத ராணி. நான் சொல்றதுக்கு 10 ரூபாய் அந்த சிகரெட். நான் உறுதியா பாஸ் ஆவேன். 12 வயசுல இருந்து ஒரு பிளாட்ஃபார்ம் புத்தகம் விடாம வாங்கி படிச்சிருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது நான் தக்கி முக்கி நக்கியாவது 35 மார்க் வாங்கிடுவேன். வாங்குறேன். வாங்குவேன். ஏயா அது கல்லுகிற? வாங்குவேன். வாங்கலனா வேணாம், ஆவணி மாசம் வச்சுக்கலாம். இல்ல நான் நல்ல மூடோட இருக்கேன், வா ஃபர்ஸ்ட் நைட் நடத்துவோம். நீ மூடோட இருக்க, நான் சொல்றேன் கேளு. கட்டில் மெத்தை எல்லாம் வாங்க ரெடி பண்ணிட்டேன், வா. நீ ரெடியா இருக்க, நான் ரெடி பண்ணணும்ல. சும்மாதானா? நீ பாய் தலகாணி பெட்டு எல்லாம் ரெடி பண்ணலாம். டீ பால் பழம் எல்லாம் ரெடி பண்ணலாம். இதெல்லாம் ரெடி பண்றது பெரிய விஷயம் இல்லை. வேற நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னை ரெடி பண்றதுக்கு வா. சோகம் மியூசிக்க அதெல்லாம் நீ கலைமாமணி பட்டு வாங்கணும். போ போ, அப்படி தூக்கிட்டு போயிட்டே. போ